ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் உள்ள ரொம்பவே டேஞ்சரான 6 ஃபிஷ்ஷை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபிஷ் சாப்பிட பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். நம்பர் 1, லயன் ஃபிஷ். இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மீனோட முதுகுலையும் நிறைய முள் இருக்குமாம். அந்த மீன் முள்ளிலிருந்து தான் அதிகமான விஷம் வெளியேறுதான். இந்த மீன் முள் உங்களை குத்துனுச்சுன்னா 1 வாரம் வரை வலி இருக்குமாம். இந்த மீனால் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னாலும் அந்த மீன் முள் குத்துனா வலி மட்டும்தான் வருமாம். நம்பர் 2, கேண்ட்ரூ ஃபிஷ். இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக அழகாக இருக்குமாம். இதோட அதிகபட்ச லென்த்து 2.5 சென்டிமீட்டர் தானா. இந்த மீனை பார்க்க சின்னதாக இருந்தாலும் இது கடித்தா ஒரு ஆளையே கொன்றுமாம். இந்த மீன் அதிகமாக அமேசான் ரிவர்ஸில் தான் அதிகமாக பார்க்க முடியுமா. இந்த மீன்கள் இருக்கிற இடத்துல மனுஷங்க குளிக்க தடை செஞ்சுருக்காங்களா. 3, முறையில். இந்த மீன் ஆழ்கடலில் உள்ள பாறைக்கு நடுவில் தான் இருக்குமாம். இந்த மீன்லேயே 200 வகையான மீன்கள் இருக்குதாம். அதுலேயும் ரொம்பவே டேஞ்சரான மீன் இதுதானாம். இந்த மீன் 30 கிலோ வரை வெயிட் போடுமா. இந்த மீன் மனுஷனோட கையை கடிக்கையில் அது மனிதனோட எலும்பையும் சேர்த்து கடிச்சிருமாம். இந்த மீன் கடிக்கையில் எந்த உயிரினமும் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் டேஞ்சரான ஃபிஷ் இதுதான். நம்பர் 4, கிரேட் பரகுடா ஃபிஷ். இந்த மீனை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒல்லியாக தான் இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு கத்தி மாதிரியான 12 பற்கள் இருக்குதாம். இந்த மீன் நம்மளை கடித்தா நம்மளோட சதையை அப்படியே பிச்சு எடுத்துருமாம். அண்ட் இந்த மீன் கடித்த சில நேரத்திலேயே நமக்கு மயக்கம் வந்துடுமா. இந்த மீனால் நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னாலும் இந்த மீனோட பற்களில் உள்ள விஷம் நம்மளுக்கு அதிக வலியை ஏற்படுத்துமாம். 5, மெகா பிரானா ஃபிஷ். இந்த பிரானா மீன்கள் மற்ற மீன்கள் மாதிரி இல்லாமல் கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடுற ரொம்பவே கொடூரமான மீன்கள். இந்த பிரானா மீன் அதோட இரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இரையை சுற்றி முதல்ல ஒரு வட்டத்தை ஏற்படுத்துமா. அதுக்கப்புறம் தான் அந்த இரையை எலும்பை தவிர பாக்கி எல்லாத்தையுமே சாப்பிட்ருமாம். இந்த வகையான பிரானா மீன்கள் அமேசான் ரிவர்ஸில் தான் அதிகமாக இருக்குதாம். இந்த மீன் ரொம்பவே வேகமாக தன்னோட இரையை அட்டாக் பண்ணுவான். இதனாலேயே இந்த மீனுக்கு ரிவர் மான்ஸ்டர்னு பெயரை வச்சுருக்காங்களாம். உங்களுக்கு பிரானா ஃபிஷ்ஷை பற்றி முன்னாடியே தெரியும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்பர் 6, பாக்பர் ஃபிஷ். இந்த மீனினங்கள் காற்று மற்றும் நீரை கொண்டே அதை பெருசாக்கிறதாம். இதனுடைய தோள்களில் அதிக அளவிலான முட்கள் இருக்குமாம். 3 அடி வரைக்கும் நீளமாக வளருமாம். இந்த வகை மீன்களில் அதிகமான நச்சுப்பொருள் இருப்பதால் இது மரணத்தை கூட ஏற்படுத்துமாம். ஆனால் ஜப்பானில் சில சிறப்பு பயிற்சி பெற்ற செஃப்னால் இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி அந்த மீனை குக் பண்ணுறாங்களாம்.